நாங்க கண்ணியம் தட்டி கொண்டு அடித்து நீயாக வருவாய் என் இச்சைக்கிறோம் என்று நாட்களாக காத்திருக்கிறேன். பேச முடியல நரம்பு தூக்குதா நக்கிலி ரேணி கொண்டா பக்கத்துல இல்ல நக்கிலி புத்தூர். இதுவரை அந்த ஊர் பேரை கேள்விப்பட்டது கிடையாது. அது நக்கிலி புத்தூர் நகிரி புத்தூர். அந்த நக்கிலி புத்தூர் தான் போய் வரேன். கை கால் கொண்டா தான் கட்டு கட்ட போங்க. நகிரி புத்தூர் போனேன். கண்ணை கலக்கணும். நான் பேர் சொல்லக்கூடாது. ஐயோ அம்மா பஸ்ஸில் ஏறி டோக்கன் வாங்கி உள்ள போன பக்கம் சொல்றாங்க. கை கால் ஒன்றா தான் நக்கிலி புத்தூர்ல கட்டு போடுவாங்களாம். இம்மா பணம் சொல்ல சும்மா வருவேனா? கண்ணுல பிளாட் வச்சிருக்கிறேன். கண்ணுல பிளாட் வச்சுக்கிறியா? ஜாட்டி அச்சம் பாரு. எலும்பு ஒன்று பார்த்தா ரெண்டும் ஒன்று சேர்ந்து பிளாட் வைப்பாங்க. அது பிளாட் அடைக்காமல நாங்க போன படுத்த ஜாட்டி இப்படி அச்சம் பாரு. ஜாட்டி மூணப்பட்டுக்குது. பட்ட ஒண்ணு வெள்ளை பாப்பாவும் கருப்பு பாப்பாவும் சண்டை போடணும். ஓகே வெள்ளை பாப்பாவும் கருப்பு பாப்பாவும் அந்த ரெண்டு பாப்பாவும் ஒன்னா கூடணும். ஒன்று சேர்வதற்கு இந்த மாதிரி முக்கனா வெளியே வந்துடும் நினைக்கிறேன். டாக்டர் போய் பார்த்தேன். ஏறி படுறா நெருப்பேட்டில் கண்ணை குத்தி கலக்கி விட்டுட்டு இருக்கிறோம். ஒன்றும் கிடையாது. டாக்டர் பத்திய வச்சுக்கிறாரு. ஆமாடா பத்தியம் வச்சேன். பத்திய சாப்பாடு என்ன பத்தியா? போய் எல்லாம் சாப்பிடுவான்ட்டு சாப்பிடக்கூடாது இல்லையா? 3 கிலோ எடுத்தாங்க. நம்ம சாப்பிட்டு முடிகிற வரைக்கும் வந்து பழுது சாப்பிட்டு முடியணும் வந்துருக்கு. கேட்டுக்கிறேன் என்ன பத்தி வச்சேன்? சூத்த காலி போட்டுடுமா? சுண்டல் தான் சாப்பிடணும். ஐயோ உண்டை உண்டே கூட்டி மாடுது. அதெல்லாம் கிடையாது. ஐயோ ஒண்ணுக்கே வராதுடா பாடு. அப்ப என்னதான் பத்தி சாப்பாடு? எனக்கு மட்டும். உனக்கு மட்டும் ஓர ஊரெல்லாம் தம்மா உண்டு. 2 கிலோ ஆட்டுக்கறி சாப்பிட சொல்லிக்கிறாரு. அது இன்னும் வேலை இருந்தாலும் பரவாயில்ல. 2 கிலோ ஆட்டுக்கறி வேற யாரும் தொட்ட கண்ணு கூடாதான். என்ன மட்டும் சாப்பிட சொல்லிக்கிறாரு. 1 கிலோ என்ன விலை தெரியாது? கையில பிரிக்கணும். கையில அந்த தையில நானே பிரிக்கிறேன். MBBS டாக்டர் தையில பிரிக்கிற மாதிரி பொருள் இந்த உலகத்திலே யாருக்குமே கிடைக்க சும்மா வருமா? டப்புமா கண்ணு டப்பு. டப்புல தான் கண்ணை காலிக்கிட்டு சத்தியமா நாங்க ஒண்ணும் செய்யல. போய் கூட செக் பண்ணி பாருங்க. ஒண்ணுமே பண்ணல. அந்த வேலை செய்யறவங்க செய்யாத முன்ன ஒரு ஆச்சு ஆகும். வயிறுக்கு வேலை எதுக்குடா போடுறோம்? எதுக்குடா மச்சான் போடுறோம்? கேக்குறேன் சொல்லலையா? வயிறுக்கு ஏன் வேலி போடுறாங்க? அதற்காகத்தானப்பா பாதுகாக்க வேண்டிய நீயே
அவளை கிழக்க துடித்து விட்டாயே. என்ன ஐயா அத்தனை நாளா பாதுகாக்கிறேன், நான் ஒரு நாள் சாப்பிட்டா என்ன இந்த பையன் தான் சொல்லித்தாரு அசிமா. எப்பொழுது தன்னை மறந்து உன்னுடைய சூழ்நிலையை மறந்து இந்த ஊர்வசியை கண்ணாக பாவிக்க வேண்டிய நீ தங்கையாக பாவிக்க வேண்டியவரை இன்று முதல் உனக்கு தேவலகத்தில் இடமில்லை. நீ எனக்கு வளர்ப்பு மகன் அல்ல. இப்பொழுது உனக்கு சாபத்தை கொடுக்க போகிறேன். தேவலகத்தை விடுத்து பூலோகத்திலே மாநில பெண்ணின் வயிற்றிலே மகனாக பிறந்து பல துன்பங்கள் இன்பங்களை பற்றி மீண்டும் தேவலோகரோட கொடுத்தேன். நீ பெற்றெடுத்த மகனாக இருந்தா இப்பேற்பட்ட சாபத்தை கொடுத்திருக்கிறார். சரி, உண்மையாக என்னுடைய மகனாக இருந்தாலும் சரி, மற்றவனாக இருந்தாலும் சரி, செய்த தவறுக்கு தண்டனை அனுபவிக்க நிறுத்துக்கலையா. கண்ணால் பார்ப்பது போய், காதால் கேட்பது போய், இதற்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா? அந்த ஊர்வசிதான். பயத்தில் உரைக்குகிறேன். அந்த ஊர்வசிதான் என்றுமே இல்லாமல் அவ கழுத்துல பாருங்க, அம்மன் கரத்தில் இருக்கக்கூடிய மகிமை வாழ்ந்த மரகத மாலை. மரகத மாலை உன் கழுத்திற்கு எப்படி வந்தது தெரியாதா? இந்த மரகத மாலை உன் கழுத்தில் எப்படி வந்தது? நான் சொல்றேன் கோபால். மயிலூர் கோபால் ஞாபகம் வந்துச்சு. இந்த பாரிஜாத மலர்களுக்கு நீர் ஊட்ட சொன்னார். அழகாக நீர் ஊற்றினார். நமக்கு உரிய பாரிஜாத மலர்கள் அழகாக பூத்து குலுங்கியது. உங்கள் பேச்சை மீறி பூலோகம் சென்றார். பாழெழுந்து கிடந்த அம்மன் ஆலயத்தை சுத்தம் செய்து உங்களுக்கு சேர வேண்டிய பாரிஜாத மலரை பறித்து மாலையாக தொடுத்து அந்த அம்மனுக்கு பரவாயில்லைங்க. உங்க அனுமதியின்றி அந்த பாரிஜாத மலரை பறிக்கலாமா? மனமகிழ்ந்த அம்மனோ அந்த மரகத மாலையை ஊர்வசிக்கு பரிசா கொடுத்திருக்கிறார். காட்டும் துணியெல்லாம் அவுத்து போட்டு ஓடியாரான். சத்தியமா ஒரு பெண்ணை தானாக அவுக்க மாட்டா. அவன் பைத்தியமா உன்னை துண்ணா மாதிரி என்ன துணிட்டு அப்புறம் என்ன பண்ண போறீங்க? துண்ணு போய்க்குது. ஊர்வசி, பூலோக மக்கள் அம்மனுடைய ஆலயத்தை சுத்தப்படுத்துவது கிடையாது, தீப ஆராதனை செய்வது கிடையாது. உண்மை. நீ சுத்தம் பண்ணது உண்மை. என் அனுமதி இன்றி மதை பறித்த மாபெரும் தேவர்களுக்கும் எனக்கும் உரிய மலரை நீயாக பறிக்கலாமா? ஆரமாக துணிக்கலாமா? அம்மனுக்கு அணிவிக்கலாமா? எப்பொழுது என்னுடைய அனுமதி இல்லாமல் அம்மனுக்கு மலர் மாலை சூட்டியது தவறு என்று சொல்லவில்லை. என் உத்தரவில்லாமல் சூட்டியதுதான் தவறு. ஆகினாலே நீ என் தேவலோகத்தை விடுத்து பூலோகம் சென்று மாநில பெண்ணில் வைக்கிற மகனாக பிறந்து பல இன்பம் துன்பங்களை அனுபவித்து மீண்டும் இந்த தேவலோகம் வர இருவருமே பூலோகம் செல்லுகிறார்கள். எந்த பஸ்ல போறாங்க? சாபத்தை பெற்று போகிறார்கள். சாபம் பெற்று ஆகினால் நீ பூலோகத்திலே ஆணும் இல்லாமல் பெண்ணும் இல்லாமல் நீ இரண்டாம் கட்டளாக பிறந்து அனைத்து கவியாக தவிக்க வேண்டும். சந்திக்க வேண்டியது முதல் உன்னை.